முதலாவது அத்தியாயத்தில் முதல் பகுதியை பார்க்க ஆரம்பித்தோம். இந்த முதலாவது அத்தியாயத்தில் 13 செக்ஷன் பகுதிகள் இருக்கின்றன. இதில் நாம் முதல் பகுதியில் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த முதல் பகுதியில் 3 உபாசனைகள் அமைந்துள்ளது. இந்த 3 உபாசனைகளும் ஓங்காரத்தில் விதவிதமான குணங்களை அல்லது தத்துவங்களை தியானித்தல். இங்கு நாம் எடுத்துக்கொண்ட ஓங்காரம் ஆலம்பனம். இந்த ஓங்காரம் சாமவேதத்தில் உச்சரிக்கப்படுகின்ற ஓங்காரம். சாமவேத மந்திரங்கள் விதவிதமாக பிரிக்கப்படுகின்றது. அந்த பிரிவுக்கு நாம் பக்தி என்று பார்த்தோம். பக்தி என்றால் டிவிஷன். அதில் உத்கீதக என்பது ஒரு பகுதி. அந்த உத்கீதக என்ற பகுதியில் ஓங்காரம் மையமாகின்றது. ஆகவே ஓங்காரத்தை நாம் உத்கீதக, உத்கீதம் என்று அழைக்கின்றோம். இந்த 3 உபாசனைகளிலும் ஆலம்பனமாக இருப்பது உத்கீதம், அதாவது ஓங்காரம். விதவிதமான அல்லது இந்த 3 குணங்கள் இருப்பதாக பார்த்தல் 3 உபாசனை ஆகின்றது. இப்பொழுது நாம் முதல் உபாசனைக்கு செல்கின்றோம். இந்த முதல் உபாசனையில் ஓங்காரத்திடம் அல்லது உத்கீதத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற குணமானது ரசதமத்துவம். ரசதமத்துவ விசிஷ்ட ஓங்காரக. ரசதமத்துவ விசிஷ்ட ஓங்காரக. ரசதமத்துவம், ரசதமத்துவ விசிஷ்ட ஓங்காரக. விசிஷ்டம் என்றால் இங்கு குணம். ரசதமத்துவம் என்ற குணத்தை ஓங்காரத்தில் பார்த்தல். இங்கு ரசக என்ற சொல்லிற்கு சாரக என்பது பொருள். சாரம், சாரம் என்றால் எசன்ஸ், சாரம். சாரதமக என்று பொருள். ரசம் என்றால் எசன்ஸ். பழக்கத்திலும் கூறுவோம் பழரசம் என்றால் என்ன? பழத்தினுடைய எசன்ஸ், ஜூஸ், சாரம். ஒரு பழத்தை பிழிந்தால் சாரமாக நமக்கு கிடைப்பதை பழரசம் அல்லது ஜூஸ் என்று சொல்வோம். அப்படி இந்த ஓங்காரமானது, இங்கு நாம் ஆலம்பனமாக எடுத்துக்கொண்ட உத்கீதமானது எல்லா சாரங்களுக்கும் சாரமாக இருக்கின்றது. ரசக என்றால் சாரம், தமக என்றால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ரசானாம் ரசக, எல்லா ரசத்துக்கும் ரசமாக இருப்பது. ரசத்தையெல்லாம் எடுத்து சாரங்களையெல்லாம் எடுத்தால் அதில் சாரமாக இருப்பது இந்த ஓங்காரம். இப்போ உத்கீதத்தை இப்பொழுது எப்படி தியானிக்கின்றோம்? ஆலம்பனமாக ஓங்காரத்தை எடுத்துக்கொண்டு அனைத்து சாரங்களினுடைய சாரமாக தியானித்தல். இந்த உபனிஷத் எப்படி துவங்குகிறது என்றால், ஓமித்யேததக்ஷரம் உத்கீதம் உபாசீத. ஓமித்யேததக்ஷரம், ஓம் இதி ஏததக்ஷரம் உத்கீதம் உபாசீத. மாண்டூக்கிய உபனிஷத் எப்படி துவங்கியது? ஓமித்யேததக்ஷரம் இதகும் சர்வம். இவைகள் அனைத்தும் ஓம் என்ற அக்ஷரம் என்று துவங்கியது. ஓமிதி ஏததக்ஷரம் இதம் சர்வம். காரணம், அங்கு ஓங்காரம் விசாரத்திற்கு எடுக்கப்பட்டது. இங்கு ஓங்காரம் உபாசனைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் ஓமித்யேதது அக்ஷரம்
உத்கீதம் உபாசீத. ஆகவே இங்கு நாம் எடுத்துக்கொண்ட ஓங்காரமானது அர்த்த ரூபமானதல்ல, சப்த ரூபமானது. ஓம் என்ற சப்தம்தான் ஆலம்பனமாக இருக்கின்றது. ஓம் இதி, இதி என்ற சொல் ஓம் என்ற சப்தத்தை குறிக்கின்றது. அர்த்தத்துக்கு போக வேண்டுமென்றால் நாம் மாண்டூக்கியத்திற்கு செல்ல வேண்டும். இங்கு ஓம் என்கின்ற சப்தம் இதுவே எல்லா சாரங்களுக்கும் சாரமாக இருக்கின்றது என்று இந்த சப்தத்தை நாம் தியானிக்க வேண்டும். இங்கு உபனிஷத் என்ன செய்துள்ளது? 8 தத்துவங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 8 தத்துவங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக கூறி இதனுடைய சாரம் இது, இதனுடைய சாரம் இது என்று கூறி இறுதியாக உத்கீத ஓங்காரத்திற்கு வருகின்றது. முதலில் ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இது சாரம், பிறகு இதனுடைய சாரம் அடுத்த தத்துவம், இதனுடைய ரசம் எசன்ஸ் அடுத்த தத்துவம் என்று 8 தத்துவம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அதை இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் எடுத்துக்கொண்ட தத்துவம் பிருத்திவி. பிருத்திவி முதல் தத்துவம். இந்த பிருத்திவியை உபனிஷத் எப்படி சொல்கின்றது? ரசம் என்று சொல்கிறது. இந்த பூமிதான் ரசம். எதனுடைய சாரம் என்றால் எல்லா பூதங்களுக்கும் இந்த பூமிதான் சாரம், ரசம், எசன்ஸ். இப்போ எல்லா பூதங்களினுடைய சாரம் என்ன என்றால் இந்த பூமிதான். எல்லா ஜீவராசிகளுக்கும் ரசமாக, சாரமாக, அதிஷ்டானமாக, ஆதாரமாக இருப்பது இந்த பூமி. இப்போ முதல் தத்துவம் பிருத்திவி தத்துவம், பிருத்திவி ரசக. இனி அடுத்த இரண்டாவது தத்துவம் ஆபக. ஆபக என்றால் நீர், ஜலம். இந்த இரண்டாவது தத்துவத்திற்கு வரும்பொழுது எப்படி வருகிறது? பிருத்திவிக்கு சாரமாக இருப்பது ஆபக. இந்த நீரானது பூமியினுடைய சாரம். அதாவது பூமியை பிழிந்தால், பிருத்திவியை பிழிந்தால் சாரமாக கிடைப்பது ஜல தத்துவம். அதுவும் உண்மைதான். எப்படி என்றால் ஆரஞ்சு அல்லது ஆப்பிள் இதை எடுத்துக்கிறோம். இது பிருத்திவி தத்துவம். இதை நம்ம ஜூஸாக பிழிஞ்ச என்ன கிடைக்கிது? நீராக கிடைக்கின்றது. ஆகவே ஒரு திருடமான ஒரு சாலிட் ஆப்ஜெக்டை எடுத்து அதை நம்ம சாரமாக கன்வெர்ட் பண்ணால் அது திரவமாக மாறுகின்றது. ஆகவே நீரானது சாரம். எதை காட்டிலும் பிருத்திவியினுடைய சாரம் நீர் என்று இரண்டாவது தத்துவம். இனி மூன்றாவது தத்துவம் ஓஷதயக. ஓஷதயக என்றால் மரம், செடி, கொடிகள். மரம், செடி, கொடிகள், நம்ம சாப்பிடக்கூடிய மரம், செடி, கொடிகள் எல்லாம், பழங்கள், காய்கறிகள் அனைத்தும் ஓஷதயக. இந்த ஓஷதயக எதனுடைய சாரம்? நீரினுடைய சாரம். வாட்டரினுடைய எசன்ஸ் என்ன என்றால் மரம், செடி, கொடிகள். இதனுடைய கருத்து என்ன என்றால் தண்ணீரில் இருக்கின்ற சக்தி தான் எதாக மாறுகின்றது? மரம், செடி, கொடிகளாக மாறுகின்றது. நல்ல தண்ணீரை பாய்ச்சினால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? நல்ல காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கிடைக்கின்றது. ஆகவே ஓஷதயக என்பது நீரினுடைய சாரம், நீரினுடைய எசன்ஸு தான் ஓஷதயக. அதனால தான் என்ன சொல்கிறார்கள்? மழை நீர் வந்தால் நன்கு பயிர் வளர்கின்றது. இப்போ நீர் என்ன செய்கின்றது? சக்திகளுடன் கூடியிருக்கின்றது. ஆகவே நீரினுடைய எசன்ஸ், நீரினுடைய ப்ராடக்ட் எது என்றால் ஓஷதயக. இது மூன்றாவது. இனி நான்காவது என்ன என்றால் புருஷக. புருஷக என்றால் இங்கு எல்லா ஜீவராசிகளினுடைய சரீரம், குறிப்பாக இங்கு மனித சரீரம். புருஷக என்றால் மனிதன். இங்கு மனிதன் என்ற இடத்தில் மனித சரீரத்தை எடுத்து கொள்ள வேண்டும்.
அதாவது ஸ்தாவரங்களினுடைய சாரம் நம்முடைய சரீரம். நம்முடைய உடல் என்பது என்ன என்றால் நாம் உட்கொண்ட உணவினுடைய மாறுதல். இப்போ நம்ம உடல் எப்படி இருக்கின்றது, எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பது எதை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால் நாம் உட்கொண்ட உணவை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகின்றது. ஆகவே புருஷன் என்றால் இந்த இடத்தில் நம்முடைய ஸ்தூல சரீரம். நம்முடைய ஸ்தூல சரீரம் எதனுடைய சாரமாக கிடைக்கிறது என்றால் காய்கறிகளினுடைய சாரம், அதாவது ஓஷதியினுடைய சாரம்தான் நம்முடைய உடல். பிறகு புருஷனுடைய சாரம் என்ன? புருஷனுடைய சாரம் அடுத்தது வாக், நம்முடைய வாக் இந்திரியம். இந்த இடத்துல புருஷன் என்றால் உடல் அல்ல, மனிதர்கள். மனிதர்களினுடைய சாரம் என்ன? ஒரு மனிதனை புழிஞ்சு நான் மனுஷனை பார்க்கணும், அவனுடைய எசன்ஸ் என்னன்னு பார்க்கணும் என்றால் உபனிஷத் கூறுகிறது அவனுடைய வாக். ஒருத்தனுடைய வாக்கு தான், பேச்சு தான், சொல் தான் அவனுடைய சாரம். ஒரு மனுஷனை நம்ம எப்படி அளக்கின்றோம்? அவனுடைய சொல்ல வச்சு தான், பேச்சை வச்சு தான் அவனை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஒருவர் பேசாமையே இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டம். அவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரே, புரிஞ்சுக்கவே முடியவில்லை என்று நாம் கஷ்டப்படுவோம். வாயை திறந்துட்டாருன்னா ரொம்ப சௌகரியம் நமக்கு. காரணம் என்ன? ஒவ்வொரு சொல்லும் அவரை அது காட்டி கொடுக்கின்றது. அவர் அவரை பற்றி சொல்ல மாட்டார், உலகத்தை பற்றியும் மற்ற காசிப்பு தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அது யாரை காட்டி கொடுக்கின்றது? தான் யார், தான் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்பதை காட்டி கொடுக்கின்றது. ஆகவே இங்கு உபனிஷத் கூறுகின்றது ஒரு மனிதனுடைய சாரம், எசன்ஸ் என்னன்னா அவனுடைய வாக். அவன் யார் என்பதை அவனுடைய வாக்கின் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிட்டு இருக்கோம்? வாக்கின் மூலமாக நான் மற்றதைத்தான் வெளிப்படுத்துகின்றேன், நான் பேசி மற்றவங்களை பற்றி உனக்கு காட்டி கொடுக்கின்றேன், அவனுடைய குணத்தையும் தோஷத்தையும் என்னுடைய பேச்சினால் நான் விளக்குகின்றேன்னு சொல்லுவோம். ஆனால் உபனிஷத் சொல்கின்றது உன்னுடைய பேச்சினால் முதல்ல நீ யாருங்கிறத உன்னை அறியாமல் காட்டி கொடுக்கின்றாய், பிறகுதான் மற்றவங்கள் அதில் காட்டி கொடுக்கிறார்களா இல்லையாங்கிறது வேறு. ஆகவே ஒரு மனிதனுடைய சாரம், ரசம் அவனுடைய வாக். இனி அடுத்தது வாக்கினுடைய சாரம் என்று வரும்பொழுது எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? சப்தத்தினுடைய சாரம் என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்படி சப்தத்தினுடைய வாக்கினுடைய சாரம் ரிக் வேதக, ரிக் வேதம். ஆறாவது ரிக் வேதம். ரிக் வேதம்னு சொல்லும் பொழுது நம்ம ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றிக்கணும். வாக் என்றால் சப்தம், சப்தத்தினுடைய சாரம் ரிக் வேதம். எப்படி என்றால் ஓஷதியினுடைய சாரம் புருஷக என்று நாம் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் புருஷன் என்ற சொல்லிற்கு சரீரம்னு பொருள் பார்த்தோம். காரணம் என்ன? நம்மளுடைய உடல் நாம் உட்கொண்ட ஸ்தாவரத்தினுடைய சாரமாக அமைந்துள்ளது. புருஷனுடைய சாரம் வாக் என்று சொல்லும் பொழுது உடலை நாம் விட்டுவிட்டு மனிதனை எடுத்துக்கொண்டோம். மனிதனுடைய சாரம் அவனுடைய வாக். அதே போல வாக்கினுடைய சாரம் ரிக்வேதம் என்று உபனிஷத் சொல்லும் பொழுது வாக் என்றால் இந்த இடத்தில் சப்தம், சப்தத்தினுடைய சாரம் ரிக்வேதக. இதனுடைய தாத்பரியம் என்ன என்றால் வேதத்தில் தான் இரண்டு முக்கியமான கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. ஒன்று லட்சியம், இனி ஒன்று சாதனம். நம்ம வாழ்க்கையில் என்ன லட்சியம் என்பதும் அந்த லட்சியத்துக்கான சாதனையையும் சொல்லப்பட்டுள்ளது வேதத்தில் தான். இப்போ புருஷார்த்த சாதனை எங்கே இருக்குன்னா வேதத்தில். ஆகவே அதுதான் அனைத்து சப்தத்தினுடைய சாரம். இந்த இடத்துல சப்தம்னா ஞானம், அனைத்து ஞானத்தினுடைய சாரம் வேதம்தான். காரணம், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுதே
எந்த பிரமாணத்தை பயன்படுத்துகிறோம் ஞானத்தை அடைகிறோம்? டீச்சிங்னு சொன்னால் சப்த பிரமாணம் தான். ஃபஸ்ட்டு எல்கேஜி ப்ரீகேஜிலேயே சப்த பிரமாணத்தை ஆரம்பிச்சிடுறோம். எல்லா சப்த பிரமாணங்களும் எதோ விஷயங்களை பேசுகின்றது. எந்த சப்த பிரமாணம் நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் எந்த லட்சியத்துக்காக வாழணும் என்றும் அதற்கான சாதனையையும் பேசுகிறது என்றால் வேதம். ஆகவே இந்த வேதத்தின் பிரதானமாக இருக்கின்ற ரிக்வேதம் சாரக. இனி அடுத்தது 7வது. ரிக்வேதத்தினுடைய சாரம் சாமவேதக, சாமவேதம். இந்த இடத்தில் இந்த ரிக்வேதமானது மிக அழகாக பாடப்பட்டதனால் கேட்பதற்கு நமக்கு மகிழ்ச்சியை தருவது சாமகானம். ஆகவே அந்த சப்தம் நமக்கு பிரியத்தை கொடுப்பதனால் ரிக்வேதத்தினுடைய சாரம் சாமவேதக. இப்படி பிருத்திவியில் ஆரம்பித்து, பிருத்திவிக்கு முன்னாடி பூதங்கள், எல்லா ஜீவராசிகளினுடைய சாரம் பிருத்திவி, பிருத்திவியினுடைய சாரம் நீர், நீரினுடைய சாரம் மரம் செடி கொடிகள், அதனுடைய சாரம் நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரத்தினுடைய சாரம் நம்முடைய மனிதனுடைய சாரம் நம்முடைய சொற்கள். சப்தத்தின் சாரம் ரிக்வேதம், ரிக்வேதத்தினுடைய சாரம் சாமவேதக. இப்படி 7 படிய சொல்லி இறுதியாக முடிக்கின்றது. சாமவேதத்தினுடைய சாரம் உத்கீத ஓங்காரக. கடைசியா 8வதா இருப்பது உத்கீதக ஓங்காரக. இதில் என்ன தியானம் என்றால், நாம் தியானத்தில் அமர்ந்து தியானத்துக்கு என்னென்ன முறையெல்லாம் செய்யணுமோ ஏற்பாடெல்லாம் பண்ணணுமோ அவ்விதம் அமர்ந்து என்ன செய்யணுமா, ஒவ்வொரு தத்துவத்தையும் மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். முதல்ல எல்லா பூதங்கள், அந்த பூதங்களுக்கு சாரமாக இந்த பிருத்திவி இருக்குன்னு பிருத்திவியை நினைக்கணும். நம்ம மனசில் சின்ன சின்ன விஷயத்தையே நினச்சிட்ருக்கோம். ஒரு 5 சென்ட் நிலம், 10 சென்ட் நிலம், இதையவே தான் நினச்சிட்ருக்கோம். இப்போ இந்த தியானத்தில் உட்கார்ந்து எதை நினைக்கிறோம்? பிருத்திவியே நினைக்கிறோம். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறது பிருத்திவி. பிறகு நம்மளாக சிந்திக்கணும், அடுத்தது என்ன, நீர். இவ்விதம் தியானிச்சுட்டு வந்து கடைசியில் பிருத்திவியும் சாரமாக இருக்குது, நீரும் சாரமாக இருக்குது, ஓஷதிகள் சாரமாக இருக்குது. இந்த எல்லா சாரம், உபனிஷத் பயன்படுத்துகிற வார்த்தை ரசம், இந்த எல்லா ரசத்துக்கும் ரசமாக இருப்பது இந்த ஓம் என்கின்ற சப்தம். இதுதான் தியானம். இந்த தியானத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்னா, மனது இந்த அப்படியே கம்ப்ளீட் காஸ்மாஸ், இந்த உலகத்தையே பார்த்து எல்லாத்தையும் ஒவ்வொன்று ரசரசமாக கொண்டு வந்து கடைசியில் இந்த ஓம்ங்கிற சப்தந்தான் எல்லா ரசத்திற்கும் ரசமாக இருக்கின்றது. இந்த தமக என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதாவது சாரத்தினுடைய சாரம், மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அதுதான். இந்த ஓம்ங்கிற சப்தம் எல்லா ரசத்திற்கும் ரசமாக இருக்கின்றது என்று இந்த ஓங்காரத்தை தியானிப்பது முதல் உபாசனம், முதல் தியானம். இந்த உபனிஷத்தினுடைய முதல் உபாசனை என்ன என்றால் ரசதமத்துவ விசிஷ்ட ஓங்காரக என்று தியானம். எல்லா ரசங்களுக்கும் ரசமாக இருக்கின்றது என்ற குணத்துடன் கூடியது ஓம் என்ற சப்தம் என்று தியானித்தல். வெறும் ஓம்ங்கிறது மட்டும் தியானம் கிடையாது. இந்த 8, இந்த 7ஐயும் நினைத்து இதுக்கு இது ரசம், இதற்கு இது ரசம் என்று சொல்லி கடைசியில் நமக்கு வர வேண்டும். அதில் நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஓஷதயக புருஷக வாக், இதுதான் நமக்கு கொஞ்சம் ரிலவெண்ட்டாக வரும். நம்மளுடைய சரீரம் ஓஷதியினுடைய சாரம். இதிலிருந்து என்ன பண்ணணும்னா, வெறும் அப்பளத்தை மட்டும் சாப்பிட்ருக்க கூடாது, ஒழுங்காக உடலுக்கு ஆரோக்கியமானதை சாப்பிடணும். உடல் நம்ம எதை வச்சிருக்குன்னா நம்ம சாப்பிட்றதனுடைய சாரம். இப்போ ஒருவருடைய உடல் வாக்கு, உடலினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது என்றால் அவர் உண்ட உணவின்படி. அதோடு நிறுத்தி விடாமல் அந்த ஆளே யார்னா நம்ம பேசுகிற வாக். அதனால தான் சாஸ்திரத்தில்
வாக் தபம் மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த வாக் மற்ற பொருளை விளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகின்றோம், ஆனால் அது நம்மை விளக்குகின்றது. அதுதான் நமக்கு உபனிஷத் கொடுக்கின்ற புதிய கருத்து. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், வார்த்தையில் நான் எதையோ பேசுகிறேன், எதையோ விளக்கிறேன்னு. உபனிஷத் சொல்லுது, வார்த்தையில் நீ உன்னை விளக்குகின்றாய், உன்னை அறியாமல். அது அவர்கள் அறியாமையே அவர்களை வாக்கில் விளக்கி விடுவார்கள். இப்படியெல்லாம் நினைத்து கடைசியில் ஓம் என்ற சப்தம்தான் சாரம். இதோடு முதல் உபாசனை முடிவடைகிறது. இனி இரண்டாவது உபாசனை, வேறொரு குணத்தை இந்த ஓம்காரத்தில் தியானித்தல். இரண்டாவது குணம் ஆப்தி. ஆப்தி குண விசிஷ்ட ஓங்காரக. ஆப்தி குணம். ஆப்தி குண விசிஷ்ட ஓங்காரக. தமிழில் கூறினால் ஆசையை பூர்த்தி செய்யும் குணம். ஆசையை பூர்த்தி செய்கின்ற குணம். நம்முடைய மனசில் இருக்கின்ற ஆசைகளை பூர்த்தி செய்வது ஓங்காரம். இப்போ ஓம்ங்கிற சப்தத்துக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன? ரசதமம், எல்லாத்துக்கும் சாரமாக இருக்கு. இரண்டாவது என்ன? நம்முடைய ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்வதாக இருக்கின்றது. புராணத்தில் ஆசையை பூர்த்தி செய்வது என்றால் என்ன சொல்வார்கள்? காமதேனு, பிறகு விருட்சம் ஒன்று கல்பதரு, கல்பதரு விருட்சம் காமதேனுன்னு சொல்லுவார்கள். அதனிடம் சென்று என்ன கேட்டாலும் நம்ம ஆசையை பூர்த்தி செய்துவிடும். அதே போல ஓங்காரம், ஓம்ங்கிற சப்தத்துக்கு ரெண்டாவது குவாலிட்டி என்ன என்றால் நம்முடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யுமா. உபனிஷத் இந்த இடத்துல அதற்கு ஒரு லாஜிக் காரணம் வேற கொடுக்கின்றது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம வேதாந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஹைலி இமேஜினேட்டிவ் லைஃபுக்கு போயிடணும். ரொம்ப கற்பனையெல்லாம் ரொம்ப தூரம் நமக்கு போகணும். அப்போ தான் இதையெல்லாம் நம்ம நன்கு அனுபவிக்க முடியும். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சுகம் வருகின்றது என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், சுகஸ்தானம், சுகம் எந்த இடத்துல நமக்கு கிடைக்கின்றது என்று பார்த்தால், எப்பொழுதும் இந்திரியமும் விஷயங்களும் ஸ்பர்ஷம் படும் பொழுதுதான் சுகமானது உற்பத்தி ஆகின்றது. இந்திரியம் விஷயமும் எப்பொழுது சேருகின்றதோ அந்த இடம்தான் சுகஸ்தானம். அப்போ சுகம் அல்லது ஆசை அல்லது காமம், இதனுடைய லட்சணம் என்ன என்றால் இந்திரிய விஷய ஸ்பர்ஷம். இந்திரியங்களும் விஷயங்களும் சேரும் பொழுது. உதாரணம் என்ன? நம்ம பிளேட்டில் வடை இருக்குது, வாய் இங்கே இருக்குது, பிளேட்டில் இல்லை, நம்ம முகத்தில் இருக்குது. இப்போ எந்த நேரத்தில் சுகம் வரும் என்றால், அந்த வடையை எடுத்து நாக்கில் வைக்கும் பொழுது தான் அந்த நேரத்தில் நமக்கு சுகம் வரும். சில பேர் சொல்லலாம், எனக்கு அது பார்த்த உடனே சுகம் வருது, அதுக்கு என்ன சொல்கிறீர்கள்? அப்போ என்ன சொல்லலாம்? கண்ணானது அந்த விஷயத்தோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது சுகம் வருகின்றது. அப்படி அதே போல ஒரு பாடல், அந்த சப்தமானது காதோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது சுகம் வருகின்றது. இப்படி மலர் இருக்கின்றது, கையில் நம்ம தொடுகின்றோம், ஸ்பர்ஷமானது ஒரு மெதுவான பொருளோடு தொடும் பொழுது சுகம் வருகின்றது. அப்போ சுகத்தினுடைய ஸ்தானம் என்ன என்றால் இந்திரிய விஷய சம்பர்க்க என்று சொல்வார்கள். விஷயம் சுகத்தை கொடுக்காது, அது ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், விஷயங்கள் சுகத்தை கொடுக்குதுன்னு. விஷயம் பொருள்கள் சுகத்தை கொடுக்குதுன்னா பக்கத்து வீட்டில் செய்கிற வடை நமக்கு சுகத்தை கொடுக்கணும். அது பொறாமை தானே கொடுக்குது, இவ்வளோ வாசனையாக நல்லா இருக்கேன்னு சொல்லி. சுகம் வரணும்னு சொன்னால் விஷயம் எங்கேயோ இருந்து ஆள் தனியாக இருந்தால் போதாது, அதனுடைய ஸ்பர்ஷந்தான் சுகத்துக்கு காரணம். அதனால தான் சொல்வார்கள், நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிட்ருக்கோம், பொருள்கள் சுகத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறோம். அதனால தானே பொருள்களை வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம்.
வீடு, பணம் இவைகளெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறோம்? அது சுகத்தை கொடுக்குதுன்னு. ஆனால் இப்போ நமக்கு எது சுகத்தை கொடுக்குது? கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் பொருள்கள் சுகத்தை கொடுக்கல, அந்த பொருளும் அதை அனுபவிப்பவனும் சேரும் சேர்க்கை தான், சம்பந்தம்தான் சுகத்தை கொடுக்கின்றது. சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? இப்படி சம்பந்தப்படுத்துவது புண்ணியம். இந்த புண்ணியம்தான் விஷயத்தையும் விஷயையும் சம்பந்தப்படுத்துகின்றது. ஏதோ ஒரு அன்சீன் ரிசல்ட்டு தான் பொருளையும் அதை அனுபவிப்பனையும் சேர்த்து வைக்கின்றது. அதுக்கு நல்ல உதாரணம் என்ன என்றால், பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் எல்லா ஸ்வீட்டும் இருக்கும், ஆனால் அவர்களே ஸ்வீட் ஆயிடுவார்கள், அவர்களுக்கு சுகர் வந்துடும். அப்போ என்னன்னா, அந்த பொருள் அங்கே இருக்கும், ஆனால் புண்ணியம் இல்லைன்னா சம்பந்தம் கிடையாது. யாருக்கு சம்பந்தம்னா, வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட்டுக்கோ அல்லது நாய்க்கோ புண்ணியம் இருந்தால் என்ன கிடைக்கும்னா, அந்த விஷயமும் பொருளும் சேரும் ஆனந்தத்தை அடைவார்கள். இந்த புண்ணியம் இங்கு பேசப்படவில்லை, அசைடு டாபிக். அதாவது புண்ணியம்தான் விஷயத்தையும் விஷயி அதை அனுபவிப்பனையும் சேர்த்து வைக்கின்றது. இப்போ இந்த இடத்துல உபனிஷத் எப்படி கற்பனை செய்கிறது என்றால், சுகத்தினுடைய இடம், இன்பத்தினுடைய ஆசையினுடைய இடம் சேர்கின்ற இடம், ஜாயினிங் பாயிண்ட். எதுனா, விஷயமும் அதை அனுபவிப்பவனும் சம்பந்தப்படும் பொழுது அந்த இடத்துல தான் என்ன உற்பத்தி ஆகின்றது? ஆசையானது உற்பத்தி ஆகின்றது. அல்லது ஆசைன்னு இந்த இடத்துல காமம், சுகம். இப்படிப்பட்ட சுகத்தை ஓங்காரம் கொடுப்பதாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஏன்னா ஓம்ங்கிற சப்தத்துக்கு நம்ம என்ன குணத்தை பார்த்துட்டோம்? ஓம்ங்கிற சப்தத்திற்கு சுகத்தை கொடுக்கின்ற, இன்பத்தை கொடுக்கின்ற குணம்னு பார்த்துட்டோம். அதற்கு ஏன் இந்த குணம் இருக்கின்றது என்றால், ஓங்காரமும் இரண்டினுடைய சேர்க்கையின் விளைவு என்று உபனிஷத் சொல்லுது. இப்போ இன்பமும் ஆசை அல்லது சுகமும் இரண்டினுடைய சேர்க்கையின் விளைவு. அதே குணம் ஓங்காரத்துக்கு இருக்கான். ஓங்காரத்தினுடைய தோற்றமும் இரண்டு சேர்க்கையினுடைய விளைவு. அப்படி இரண்டு சேர்க்கையினுடைய விளைவை உடைய ஓங்காரம் இரண்டு சேர்க்கையினுடைய விளைவான இன்பத்தை கொடுக்கும் என்று ஏன் ஓங்காரத்திற்கு இந்த குணம் என்று உபனிஷத் சொல்கின்றது. பல சமயங்களில் உபனிஷத் இப்படி உபாசனை பண்ணுன்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லாது. சில சமயங்களில் உபனிஷத் சில காரணத்தை கற்பனை பண்ணி இதனால் நீ உபாசனை பண்ண வேண்டும் என்று சொல்லும். அதனால் நாம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த குணத்துக்கு என்ன காரணம்னு கேட்கக்கூடாது. உபனிஷத் சொல்லியிருந்தால் கேட்டுக்குவோம், இல்லை என்றால் இல்லை. இந்த இடத்துல காரணம் இருக்கின்றது. ஓங்காரமும் இரண்டினுடைய சேர்க்கையின் விளைவு, இன்பமும் இரண்டினுடைய சேர்க்கையின் விளைவு ஆகவே கொடுக்கின்றது. இனி ஓங்காரம் எந்த இரண்டு சேர்க்கையின் விளைவு? இந்த இடத்துல எந்த ஓங்காரம்? சாமவேத ஓங்காரம். நம்ம சும்மா ஓம்னு சொல்கிறது, சாமவேத ஓம்னு சொல்ல ஆரம்பித்தார்னா அது முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அவ்வளோ தூரம் ஆரம்பித்து அது ஓன்னு போய் மாலை கொஞ்சம் நேரம் இருந்து இம்முன்னு முடிப்பார். அந்த ஓங்காரம் எந்த இரண்டினுடைய சேர்க்கை என்றால், வாக் பிராணன், இந்த இரண்டு சக்தியினுடைய சேர்க்கை என்று உபனிஷத் கூறுகிறது. வாக் பிராணன், யாருக்கு வாக் சக்தியும் பிராண சக்தியும் இருக்கின்றதோ அவர்களால தான் இந்த ஓங்காரத்தை உச்சரிக்க முடியும். இந்த சாமவேத உத்கீத ஓங்காரம் எந்த இடத்துல தோன்றுதுன்னா, பிராணனும் வாக்கும் சேரும் பொழுது. ஒருவனுக்கு பிராணசக்தி இருக்கணும், ஏன்னா ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சி சொல்லணும், பிறகு பேசணும். ஊமையாக இருந்தால் சொல்ல முடியாது. இப்போ பேசுகிற சக்தியும் பிராண சக்தியும் சேர்ந்து செயல்பட்டால்தான் உத்கீதம் தோன்றுகிறது. இப்போ உத்கீத ஓங்காரம் எப்பொழுது தோன்றுதுன்னா, பிராணசக்தியும் வாக் சக்தியினுடைய சேர்க்கையில் தோன்றுகிறது. இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்தால் ஓங்காரம் உருவாகின்றது. அப்படி
இந்த இரண்டு சக்தியினால் தோன்றிய ஓங்காரம் விஷயத்தையும் அதை அனுபவிப்பவனும் சேர்ந்து வருவதனால் தோன்றிய இன்பத்துக்கு காரணம் என்று தியானிக்க வேண்டும். இது ஒரு விதமான உபாசனை. காம பிராபக ஓங்காரக, ஓங்காரம் சுகத்தை கொடுக்கும். காரணம் இந்த இவ்விதம் கூறியது. இது இரண்டாவது உபாசனை. இனி மூன்றாவது உபாசனைக்கு செல்கின்றோம். மூன்றாவது குணத்தை ஓங்காரத்தில் பார்த்தல். சமிருத்தி சமிருத்தி குண விசிஷ்ட ஓங்காரக. சமிருத்தி குண விசிஷ்ட ஓங்காரக. தமிழ்ல கூறினால் செழிப்பை கொடுக்கும் குணம். செழிப்பு, வளர்ச்சி, செழிப்பை கொடுக்கும் குணம். ப்ராஸ்பரிட்டி, ப்ராஸ்பர், செழிப்பு, வளர்ச்சி, வளம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த வளத்தை கொடு. இந்த இடத்துல உபனிஷத்து ஏன் வளத்தை கொடுக்குதுன்னு காரணமெல்லாம் சொல்ல கிடையாது. இந்த ஓங்காரம் ஆசைகளை வளர்க்கின்றது. நமக்கு ஆசைகளெல்லாம் அது அதிக வளர்ச்சியை கொடுக்கின்றது. இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், நம்ம ஏதாவது ஒரு செல்வத்தை அடைஞ்சோம் என்றால் அதோடு நாம் நின்று விடக்கூடாதாம். அதற்கு மேலும் மேலும் நாம் முயற்சி செய்து கொண்டு வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். எனக்கு தான் மாதம் ஒரு 500 ரூபா வருதே, இதே போதும்னு இருக்கக்கூடாதாம். அதற்கு மேலும் மேலும் நாம் பொருளை ஈட்டி வளர்ச்சி அடைய வேண்டும். இது தவறு கிடையாது, இது தேவை. ஆரம்பத்தில் இதெல்லாம் தேவை. ஆகவே நம்மை சுற்றி இருக்கின்ற பொருள்களை அப்படியே வைத்திருக்க கூடாது. ஒரு ஆசிரமத்துக்கு ரீசண்டாக நான் போயிருந்தேன். அதே ஆசிரமத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியும் போயிருந்தேன். அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆசிரமத்தில் இருந்த அதே ஆசனம், அதே பொருள் அப்படியே இருக்கு. ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. அங்கே இருக்கிறதுல ஒரு சேஞ்சும் கிடையாது, அப்படியே இருக்கு. இது என்ன வளர்ச்சினா? அப்படி இல்லாமல் பொருள்களை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த வளர்ச்சியை கொடுப்பது ஓங்காரம். சமிருத்தி, வளர்ச்சியை கொடுக்கின்ற குணம். இதுதான் 3 உபாசனை. இப்போ முதல் உபாசனை ஓங்காரமானது ரசதமத்துவம் என்றும், இரண்டாவது ஆப்தி குண விசிஷ்டம், மூன்றாவது சமிருத்தி குண விசிஷ்ட ஓங்காரக. இந்த 3 தான் முதல் சாப்டர், முதல் செக்ஷனில் அமைந்துள்ள உபாசனைகள். இதில் முதலாவது அத்தியாயத்தில் முதலாவது பகுதியில் 10வது மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். ஆகவே அதனுடைய பொருளை இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த சாப்டரினுடைய இந்த செக்ஷனுடைய கடைசி மந்திரம். அந்த மந்திரம் என்னவென்றால், எதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தயா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. 1:1:10 புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர், ஃபஸ்ட்டு செக்ஷன், 10வது மந்திரம். எதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தயா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. இது அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு மந்திரம். இதனுடைய பொருள் என்னவென்றால், உபனிஷத் இங்கு கூறுகின்றது, ஒருவன் செயல் செய்கின்றான், கர்மத்தை செய்கின்றான். எந்த கர்மமும் பலனை கொடுக்காமல் கண்டிப்பாக போகாது. அது ஒரு பெரிய நியமத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கர்ம கண்டிப்பாக பலனை கொடுக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் பலனை கொடுக்கும். அந்த பலனை நம்ம ரெண்டா சொல்லுவோம், திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன். அப்படி ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு கர்மமும் பலனை கொடுத்துத்தான் தீரும். அந்த பலன் 2, திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன். இப்போ 10 ரூபா ஒருத்தருக்கு தானம் பண்ணால் கண்ணுக்கு தெரிகிற திருஷ்ட பலன் என்ன? 10 ரூபா எங்கிட்ட போச்சு, அவருக்கு 10 ரூபா கிடைத்தது. அதிர்ஷ்ட பலன் என்ன? புண்ணியம்.
அதே போல் ஒருவருக்கு தீங்கு செய்தால் நமக்கு ஏதாவது கெயின் கிடைக்கலாம், அதிர்ஷ்ட பலன் பாவம். இப்படி கர்மத்திற்கு பலன் நிச்சயம். இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்கிறது என்றால், நாம் கர்மத்தை செய்து பலனை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு மார்க்கம் இங்கு சொல்லப்படுகிறது. கர்மத்துக்கு பலன் இருக்கு, அந்த பலனை அதிகப்படுத்தணும்னா என்ன செய்வது? இப்போ எல்லா ரிசர்ச்சும் அதுதானே, அவுட்புட்டை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது, ரிசல்ட்டை அதிகம் எடுக்கிறதுக்கு என்ன செய்வது? இப்போ விவசாயம்னு எடுத்துட்டாலும் கூட நம்ம விதைக்கிறோம், அதிக தானியத்தை எடுக்கிறதுக்கு நம்ம அதே கர்மத்தை பண்ணுறோம், அதற்கு என்னென்ன மெத்தடெல்லாம் இருக்குன்னு செய்கிறோம். அல்லது ஆஃபீஸ்லேயும் பிஸ்னஸ்லேயும் அதே உழைப்பு அதே பண்ணிகிட்ருக்கோம், அதிக கெயின் கிடைக்கணும். ஆக்ஷன் நம்ம பண்ணாமல் இல்லை, செயலுக்கு அதிக ரிட்டர்ன் அது எடுக்கிறது எப்படி? அதற்கு தான் இந்த மந்திரத்தில் உபாயம் சொல்லப்பட்டிருக்கு. இது மோட்சமாகலாம், அல்லது சாதாரண பிஸ்னஸ் ஆகலாம், அல்லது சாம்பார் வைக்கிற வேலையாக கூட இருக்கலாம். நம்ம ஒரு செயல் செய்கிறோம், குயிக்காக நல்லா ரிசல்ட் எடுக்கிறது எப்படி? வடை சுடுறதா இருக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். அதுக்கு இந்த மந்திரம் என்ன செய்கின்றது? உபாயத்தை கொடுக்கின்றது. 3 உபாயத்தை கொடுக்கின்றது. என்னன்னா, அவுட்புட் அதிகமாக வருவதற்கு என்ன செய்வது? இதெல்லாம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் பேச வேண்டிய டாபிக். நம்ம செயல் நல்லா இன்புட்டு கொஞ்சமாக போடுறோம் அல்லது போடுறோம், எப்படி போட்டால் என்ன மாதிரி செயல் செய்தால் நமக்கு அதிக பலன்? எதேவ வித்யா கரோதி. கரோதி ஒருவன் செய்கின்றான், கரோதின ஆக்ஷன், கர்மத்தை பண்ணுறான். எந்த கர்மத்தை? முதல் வித்யா. வித்யா, வித்யா என்றால் நாலேஜ், அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொண்டு. செயல், நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதை புரிந்து கொண்டு எவன் செய்கிறானோ. எதேவ வித்யா கரோதி. இப்போ ஃபஸ்ட்டு நியமம் என்ன? புரிஞ்சிட்டு பண்ணணும். நாம் என்ன பண்ணுறோம், அந்த செயல் இருக்கிற ஞானம், அறிவு. செகண்ட் ஸ்ரத்தையா, டோட்டல் ஃபெய்த், ஸ்ரத்தா. நாம் செய்கின்ற செயலில் ஸ்ரத்தை இருக்க வேண்டும், ஸ்ரத்தா இரண்டாவது நியமம். மூன்றாவது உபனிஷதா. இந்த இடத்துல உபனிஷத் என்ற சொல்லுக்கு பொருள் கான்சன்ட்ரேஷன், மன ஒருமுகப்பாடு, வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், மன ஒருமுகப்பாட்டுடன் செய்ய வேண்டும். இப்போ எது கர்ம, எந்த கர்ம வித்யா ஸ்ரத்தையா உபனிஷதா கரோதி ததேவ அதுதான் வீரியவத்தரம் பவதி. வீரியவத்தரம் என்றால் அதிக பலனை கொடுப்பதாக இருக்கும். வீரியவத்தரம் என்றால் மோர் ரிசல்ட், மோர் அவுட்புட், மோர் கெயின், அதிகமான கெயின் நமக்கு கிடைக்கும். எது இன்டெலிஜென்ட் என்றால், நம்ம ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறோம், எதையாவது ஒன்று நம்ம அடையிறோம், அதற்கு ஒருவன் 80% உழைப்பை போடுறான், இனி ஒருவன் 30% உழைப்பில் அதே ரிட்டர்ன் எடுக்கிறான்னு இதில் யார் புத்திசாலி? அவன்தான் அறிவுடையவன். காரணம் என்ன? இவன் எவ்வளவு செலவு செய்யறானோ அதை விட குறைவாக செய்து எடுத்துட்டான். இப்படி நம்ம செய்கின்ற செயலில் மேக்சிமம் பலன் வரணும்னா இந்த 3 நியமம் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வித்யா, அறிவுடன் செய்ய வேண்டும். நம்ம எதை பண்ணுறோமோ அதில் முதல்ல அறிவு இருக்கணும். எப்படி பண்ண வேண்டும், ஏன் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுங்கிற அறிவை ரொம்ப நாம் அடைய வேண்டும். ரொம்ப பேர்த்துக்கு அறிவினுடைய முக்கியத்துவமே தெரிவதில்லை. அறிவினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் ஏதோ பண்ணுறோம், மாடு மாதிரி அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறது. இனி ஒரு காரணம், அறிவு என்றைக்குமே காஸ்ட்லி தான். அறிவு அவ்வளவு சீப்பாக கிடைக்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா,
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய காரியத்தை நான் செய்தேன். இந்த வாஷ் பேஷனை நான் மாட்டினேன். எப்படின்னா, பிளம்பரை எல்லாம் கூப்பிட்டு அது ரொம்ப கஷ்டம், அவருக்கெல்லாம் ரொம்ப 50 ரூபா 100 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு க்ளீன் பண்ணுறவரையே வச்சு அதை செஞ்சேன். காரணம் என்ன, அவரை கூப்பிட்றது எதற்குன்னு சொல்லி. அது என்ன ஆச்சு, 15 நாள் 20 நாள் லீக் ஆகிட்டு சரிப்பட்டு வராமல் கடைசியில் மறுபடியும் எங்கே போக வேண்டியது இருந்தது, ஒழுங்கான பிளம்பரை கூப்பிட்டு தான் மாட்ட வேண்டியது இருந்தது. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், யாரிடம் ஒரு காரியத்துக்கு சரியான அறிவு இருக்கோ அந்த அறிவுகிட்ட போனால் காஸ்ட்லி. அதனால் என்னென்னா, அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, இஃப் நாலேஜ் இஸ் காஸ்ட்லி ட்ரை இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லி. அறிவு காஸ்ட்லின்னு நீ நினச்சின்னா அறியாமையை ட்ரை பண்ணிப்பார், அதை விட 3 மடங்கு காஸ்ட்லி ஆகும். அப்படி நம்ம ஏன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, திங்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. அது ஏன்னா அறிவு யாருக்கிட்ட இருக்கோ அது சுலபமாக நமக்கு கிடைக்காது. ஒரு காரியத்தை 10 வருஷம் பண்ணிகிட்டு இருப்போம், அவர்கள்கிட்டயே ஒரு கேள்வியை கேட்டால் அந்த இடத்துல அறிவு இருக்காது. ஒரு அம்மா என்னுடைய கேஸ் லைட்டை அடித்தார்கள், 15 நிமிஷம் அடித்தார்கள். நான் கேட்டேன், எத்தனை வருஷமாக கேஸ் பற்றிட்டு இருக்கீங்க, இந்த அறிவும் கூட இல்லையா, ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் பத்துற மாதிரி ஒரு கலையை தெரிஞ்சுக்கலையான்னா அதுக்கெல்லாம் ஏது நேரம். காரணம் என்ன, எல்லாம் ஒரு மாடு மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு அறிவே கிடையாது. அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்ட்ரோக்கு கொடுத்தா அது பத்தும். இந்த ஒரு நாலேஜும் கூட எடுத்துக்கிறது இல்லை. என்னன்னா, எந்த ஒரு செயல் செய்தாலும் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அது செப்பலை விடுறதாகட்டும் அல்லது எந்த காரியத்தை செய்தாலும் அப்போ தான் வீரியவத்தரம். இல்லைன்னா என்ன, கேஸ் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டு தான். அப்படி ஒரு சிறிய எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன்னா அதில் தான் பெரிய விஷயமே இருக்குது. இது ஃபஸ்ட்டு நியமம், நாலேஜ். அப்போ அறிவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அதில் ரிசர்ச் ஓரியன்டேஷன் நமக்கு இருக்கணும். இது நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. எது இருந்தாலும் வெளிநாட்டிலெல்லாம் போனால் என்ன சொல்வார்கள், உடனே ரிசர்ச்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை போட்டு அதில் எழுத ஆரம்பிச்சிடுவார்கள், டேட்டா எழுத ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி எந்த ஒரு செயல் செய்தாலும் எல்லா செயலையும் அந்த ரிசர்ச் புத்தி இருக்கணும், அதில் என்ன இருக்குங்கிற அறிவு இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஓங்காரத்துக்கு வருவோம். இந்த ஓங்கார தியானம் செய்கிறோம். இந்த செய்யும் பொழுது இந்த 8 படிகளையும் மனதில் நாம் நினச்சிட்டு அறிவோடு செய்தால் பலன் அதிகம். இல்லை அப்படின்னா பிருத்திவி ஆபக ஓஷதயகன்னு வெறும் சப்தத்தை மட்டும் சொல்லி அந்த அறிவில்லாமல், பிருத்திவி எப்படி சாரம் இதெல்லாம் அறிவில்லாமல் செய்தால் பலன் கிடைக்கும், அறிவோடு செய்தால் அதிக பலன். இனி இரண்டாவது ஸ்ரத்தா. ஸ்ரத்தை என்னைக்குமே சாதனையில் தான் ஸ்ரத்தை. நாம் ஒரு மீன்ஸை பயன்படுத்தினோம்னா இந்த மீன்ஸ் இந்த எண்டில் கொண்டு போய் விடுங்கிற நம்பிக்கை தான் ஸ்ரத்தை. இப்போ எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் எந்த ஒரு சாதனை இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துகிறோமோ அதுதான் சாதனை என்கின்ற நம்பிக்கை தான் ஸ்ரத்தை. இப்போ உபனிஷத் படிக்கிறோம். உபனிஷத்துங்கிற ஒரு சாஸ்திரம்தான் பிரம்ம ஞானத்திற்கு கருவிங்கிற நம்பிக்கை தான் ஸ்ரத்தை. இப்போ ஸ்ரத்தை எதில் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட், கரணத்தில் ஸ்ரத்தை. கரணத்தில் எதற்கு, இந்த கரணம் இந்த பலனை கொடுக்கும் என்கின்ற ஸ்ரத்தை, அது ஸ்ரத்தா. மூன்றாவது உபனிஷதா, மன ஒருமுகப்பாடுடன் செய்ய வேண்டும், கான்சன்ட்ரேஷன். எதை செய்தாலும் மன ஒருமுகப்பாட்டுடன் செய்தால்தான் நாம் முழுமையான பலனை அடைவோம். மனம் சிதறடையாமல் அந்த காரியத்தை செய்ய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இது நமக்கு விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன, மனம் சிதறடித்து எதை செய்தாலும் செய்கிறதெல்லாம் சிதறி போகும். மனம் சிதறடியாமல் செய்தால் பிறகு பலன் நமக்கு கிடைக்கும். ஒரு பள்ளி மாணவன் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டான், எதற்கு ப்ரேயர் பண்ணணும், தியானம் பண்ணணும், இதெல்லாம் எதற்கு அனாவசியமாச்சேன். அவனிடம் கேட்டேன், உனக்கு தெரிஞ்ச பிடிச்ச ஒரு சினிமா பாட்டை சொல்லுன்னு. ஏதோ ஒரு பாட்டை சொன்னான். பிறகு இந்த பாடலை நீ எவ்வளோ முறை கேட்டிருப்பேன்னு. கேசட்டே என்கிட்ட தான் இருக்குது, 100 முறைக்கு மேலே நான் கேட்டிருப்பேன்னா.
சரி, நீ 100 முறைக்கு மேலே இந்த பாட்டை கேட்டிருக்க, முழு பாட்டை ஒப்பிப்பு பார்ப்போம், சொல்லு பார்ப்போன்னு. அது எப்படி முழு பாட்டு தெரியும்? முதல் 2 வரி தெரியும், இடையில் 1 வரி தெரியும், அவ்வளோதான். பிறகு 100 முறை நீ இந்த பாட்டை கேட்டு ஒரு 7 அர்த்தமில்லாத வரியை உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீ கேட்கவே இல்லை. பிறகு என்னென்னா, பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருப்பீங்க, அல்லது நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பீர்கள். ஆகவே அந்த ஒரு பாடலை நீ ரசிக்கணுன்னாலும் கூட உனக்கு கான்சென்ட்ரேஷன் வேண்டும். ஆகவே தியானம் பண்ணணும், ஆகவே ப்ரேயர் பண்ணணும். அப்போ தான் உனக்கு புரியுது, ஓஹோ, சினிமா பாட்டை நல்லா கேட்கணும்னா நமக்கு கான்சென்ட்ரேஷன் வேணும். இனிமேல் நான் ப்ரேயர் பண்ணுறேன். எதுவாக இருக்கட்டும், பலர் ஒரு இசையாகட்டும் மியூசிக் ஆகட்டும் போட்டு விட்டுட்டு இவர்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பார்கள். அது எதுக்குன்னா, அது ஏதோ தம்புரா மாதிரி ஓடிட்டுருக்கும். கான்சென்ட்ரேஷன் செயலில் ஒருமுகப்பாடே இருப்பதில்லை. அப்போ நம்ம எதையாவது ஒன்று செய்தால், பாட்டு கேட்குறேன்னா பாட்டைத்தான் கேட்கணும், சாப்பிட்றேன்னா சாப்பிடணும், பேசுகிறேன்னா பேசுகிறோம், படிக்கணும்னா படிக்கணும். சாதாரண விஷயத்திலேயே இதை செய்து பழகணும்னா தான் உபனிஷத் புஸ்தகத்தை எடுத்தால் உபனிஷத் படிப்போம். சாப்பிடும்போது வேறு பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு பண்ணும்போது சாப்பிட்டதை நினச்சிட்டு இருப்போம். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் உபனிஷத் புஸ்தகத்தை எடுத்தாலும் அதே மனசிதறல். அதனால் இது ரொம்ப முக்கியம். இப்போ உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு இனி ஒரு பொருள் கான்சென்ட்ரேஷன், மன ஒருமுகப்பாடு. அப்படி இந்த 3 ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங், ஃபெய்த், கான்சென்ட்ரேஷன். எதை செய்தாலும் புரிஞ்சிட்டு செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும், மனதை ஒருமுகப்படுத்தி செய்ய வேண்டும். எல்லா காரியத்துக்கும் எக்ஸப்ஷனே கிடையாது. எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் மன ஒருமுகப்பாட்டுடன் செய்தால் வீரியவத்தரம் பவதி. அதே ஆக்ஷன், அதே டைம், அதே எஃபர்ட்டில் நம்ம செய்கிறது அதிக பலனை அடையலாம். இப்போ எவ்வளவு டைம், எவ்வளவு மணி, எவ்வளவு எஃபர்ட், ஸ்கில் இதையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணியிருப்போமோ அதே இது இந்த 3 சேர்ந்து செய்தால், இந்த 3க்கு தனியாக எஃபர்ட் கிடையாது, இந்த 3உடன் அதை செய்தால் நமக்கு அதிக பலன். இப்போ நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு வேதாந்தத்துக்கு வருவோம். இப்போ வேதாந்த விஷயத்திலையும் நம்பிக்கையுடன் மன ஒருமுகப்பாட்டுடன் ஒரு புரிந்து கொண்டு இந்த சாதனையை நாம் செய்தால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இதோடு முதல் அத்தியாயத்தில் முதல் செக்ஷன் முடிவடைகின்றது. இனி நாம் அடுத்த செக்ஷன் 2வது பகுதிக்கு போகலாம். இந்த 2வது பகுதியில் 14 மந்திரங்கள் இருக்கின்றன. 2வது செக்ஷனில் 14 மந்திரங்கள். இதில் 2 உபாசனை வருகின்றது. 2 உபாசனைகள். இங்கு உபாஸ்யம், உபாசிக்கக்கூடியது பிராணக, பிராண தத்துவம். நம்ம மூச்சுட்டு இருக்கிற பிராணந்தான் உபாசனைக்குரிய விஷயம். நம்ம பிராணனை தியானிக்கணும். ஆலம்பனம் உத்கீதக, உத்கீதந்தான் ஆலம்பனம், ஓங்காரந்தான் ஆலம்பனம். தியானம் எதை தியானிக்கணும்? நம்முடைய பிராணன். அடிக்கடி உபனிஷத்தில் பிராணனுடைய மகிமை, பிராணனுடைய தியானம் அதிகமாக வரும். சூரியன், பிராணன், இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். இதில் முதல் உபாசனையில் 2 குணத்துடன் பிராணனை உத்கீதத்தில் தியானித்தல். குணத்வய விசிஷ்ட பிராணம். குணத்வயம் என்றால் 2 குணத்துடன் பிராணன் கூடியிருப்பதாக உத்கீதத்தில் பிராணனை தியானித்தல். அதாவது ஓம் என்ற சப்தத்தில் நம்ம பிராணனை தியானிக்கணும். அந்த பிராணனை தியானிக்கும் பொழுது அந்த பிராணனுக்கு 2 குணம் இருப்பதாக பாவித்து தியானிக்க வேண்டும். அப்போ இந்த உபாசனைக்கு பெயர் என்ன? குணத்வய விசிஷ்ட பிராண உபாசனம். குணத்வயம், குணம்னா குவாலிட்டி, துவயம்னா 2, விசிஷ்டம்னா கூடியுள்ள பிராணன். குணத்வய விசிஷ்ட பிராண உபாசனம்.
2 குணத்துடன் கூடிய பிராணனை உத்கீதத்தில் தியானித்தல். இது முதல் உபாசனை. இரண்டாவது உபாசனை வேறு 3 குணத்துடன் கூடிய பிராணனை உத்கீதத்தில் தியானித்தல். ஆகவே குணத்ரய விசிஷ்ட பிராண உபாசனம். திரயம்னா 3. இப்போ ரெண்டாவது உபாசனையில் பிராணனுக்கு 3 குணம் இருப்பதாக பாவித்து தியானித்தல். முதல் உபாசனையில் பிராணனுக்கு 2 குணம் இருப்பதாக தியானித்து உபாசனை செய்தல். இப்பொழுது முதல் உபாசனைக்கு போகலாம். 2 குணத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த 2 குணமும் பிராணனில் இருப்பதாக பாவித்து அந்த பிராணனை ஓம்ங்கிற சப்தத்தில் தியானித்தல். அந்த 2 குணம் என்ற முதல் குணம் சுத்தத்துவம், சுத்தம் தூய்மை, சுத்தத்துவம். இரண்டாவது சுத்தத்துவ குணம், தூய்மையாக இருப்பது பிராணன். இரண்டாவது சர்வம்பரத்துவம், சர்வம்பரத்துவம். சர்வம்பரத்துவம் என்றால் சர்வ ஆதாரத்துவம், சர்வ ஆதாரத்துவம். சர்வ ஆதாரத்துவம் என்றால் அனைத்துக்கும் ஆதாரம். முதல்ல தூய்மையானது, பிராணன் தூய்மையானதுங்கிற ஒரு குணம். இரண்டாவது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்ற தியானம். இந்த 2 குணத்தையும் பிராணன்ல இருக்கிறதாக பாவிச்சு அந்த பிராணனை உத்கீதத்தில் வச்சு நாம் தியானிக்க வேண்டும். இப்போ சர்வம்பரத்துவம் என்றால் அனைத்திற்கும் சப்போர்ட், ஆதாரம் பிராணன். இதை விளக்கிறதுக்கு வேற இடத்துல எல்லாம் உபனிஷத் கதைகளெல்லாம் சொல்லி இருக்கிறது. அதாவது 5 ஞானேந்திரியத்துக்கும் 5 கர்மேந்திரியங்களெல்லாம் இந்த உடலுக்குள்ளே இருக்கணும்னா பிராணந்தான் ஆதாரம். அதாவது சூக்ஷ்ம சரீரத்திற்கே ஆதாரமாக பிராணன் இருக்கு. அது மட்டுமல்ல, ஸ்தூல சரீரத்துக்கும் ஆதாரமாக பிராணன் தான் இருக்கு. பிராணன் போயிடுதுன்னு சொன்னால் சூக்ஷ்ம சரீரமும் தங்காது, ஸ்தூல சரீரமும் இப்படி இருக்காது. ஆகவே இந்த சரீரங்களுக்கு, கரணங்களுக்கெல்லாம் ஆதாரமாக பிராணன் இருக்கின்றது. சர்வம் பரத்துவம், எல்லா கருவிகளுக்கும் ஆதாரம் பிராணன். அதனால தான் சூக்ஷ்ம சரீரத்துக்கு பிராண சரீரம் என்று சொல்வார்கள். ஒரு ஆள் இறந்துட்ட என்ன சொல்லுவோம்? மனசு போயிடுது, புத்தி போயிடுதுன்னு சொல்ல மாட்டோம், பிராணன் போயிடுது. இப்போ பிராணன் இருக்கிற வரைக்கும் இருக்கு, பிராணன் தான் சப்போர்ட். இது ஒரு குணம். முதல் பார்த்த குணம் சுத்தத்துவம், தூய்மையானது பிராணன். இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், நம்முடைய 5 ஞானேந்திரியங்கள், கண், காது முதலியவைகள், பிறகு 5 கர்மேந்திரியங்கள், கைகள், கால்கள் முதலியவைகள், பிறகு அந்தக்கரணம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இவைகள் அனைத்தும் சில சமயங்களில் சுத்தமானதை பார்க்கின்றது, அனுபவிக்கின்றது. சில சமயங்களில் அசுத்தமானதை இது அனுபவிக்கின்றது, பார்க்கின்றது, செயல்படுகிறது. இப்போ சுத்தத்துடனும் அசுத்தத்துடனும் கூடியது நம்முடைய எல்லா இந்திரியங்களும். ஆனால் பிராணன் என்னைக்குமே சுத்தமானது, அது அசுத்தத்தோடு சம்பந்தப்படாதது. இப்போ கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இவைகளெல்லாம் சுத்த அசுத்தம் 2 இருக்கு. கண்ணு நல்லதையும் பார்க்கும், கெட்டதையும் பார்க்கும். காது நல்லதையும் கேட்கும், கெட்டதையும் கேட்கும். நாக்கும் அப்படித்தான், நல்லதையும் சுவைக்கும், கெட்டதையும் சுவைக்கும். இப்படி சுத்தம் அசுத்தம் இந்த 2ஐயும் மற்ற இந்திரியங்கள் செய்கிறது. மனது சில சமயங்களில் சுத்தமாக இருக்கு, அப்படியே பிரம்மனாக இருந்துட்டுருக்கு. சில சமயம் பார்த்தா அசுத்தம். என்னுடைய மனசுலையா இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டுருக்குன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ மனது சுத்தம் அசுத்தம். புத்தி சில சமயம் ஒழுங்காக வேலை செய்யுது, நல்லா வேலை செய்து, மற்றவனுக்கு நல்லது செய்யணும்னு வேலை செய்யுது, சுத்தம். சில சமயம் அசுத்தம், அவனை எப்படி கீழே தள்ளலாம்
இது புத்தி வேலை செய்கின்றது. இப்படி அந்த கரணமும் இந்திரியங்களும் சுத்தம் அசுத்தம் இந்த ரெண்டும் கலந்திருக்கின்றது. பிராணனுக்கு அப்படி இல்லை. எல்லோருடைய பிராணனும் சுத்தமாகவே இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல உபனிஷத் என்ன செய்கின்றது, இந்த பிராணன் சுத்தம் என்ற விஷயத்தில் ஒரு கதை மூலமாக நமக்கு இந்த கருத்தை காட்டுகிறது. இந்த இடத்துல ஒரு சிறிய கதை வருகிறது. ரொம்ப அழகான வேல்யூ இந்த இடத்துல நமக்கு வர இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு நல்ல பண்பு. என்ன கதை என்றால், தேவர்களும் அசுரர்கள் 2 பேர். தேவர்கள் அசுரர்களை வெல்ல முயற்சி செய்கிறார்கள். தேவர்கள் இந்த அசுரன்கிட்டிருந்து வெற்றி அடையணும்னு முயற்சி செய்கிறார்கள். இதில் யார் தேவர்கள் என்றால், நம்முடைய அனைத்து இந்திரியங்கள், மனம், இவைகளினுடைய சுப விருத்தி, நல்ல செயல் தேவர்கள். நம்மளுடைய இந்திரியம் நல்லதை பார்த்தா அது தேவன், காது நல்லதை கேட்டால் அது தேவர்கள். அப்படி 10 இந்திரியங்கள், மனம், இவைகளினுடைய சுப விருத்தி, சுபம்னா மங்களமான ஆக்ஷன், இது தேவர்கள். கண்ணு காது முதலியவைகளினுடைய அசுப விருத்தி, தவறான சிந்தனை, தவறானதை பார்க்கிறது, இவைகளெல்லாம் அசுரர்கள். இப்படி உபனிஷத் கூறுகிறது. அப்போ யார் நமக்குள்ள இருக்கான்னா, தேவர்களும் நமக்குள்ள தான் இருக்கார்கள், அசுரர்களும் நமக்குள்ள தான் இருக்கார்கள். இப்போ தேவர்கள் அசுரர்களை வெல்ல முயற்சி செய்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லதை பார்க்க வேண்டுங்கிற எண்ணம் கெட்டதை பார்க்க வேண்டுங்கிறதுல வெற்றி அடைஞ்சு கெட்டதையே பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிச்சான். நல்லதை கேட்க வேண்டுங்கிற காது கெட்டதை கேட்காம பண்ணணும் காதுக்கு அப்படின்னு முடிவு செய்ததான். மனது என்ன பண்ணுச்சு? நல்லதை நினைக்கிற எண்ணம் கெட்டதே மனசுக்குள்ள வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிச்சான். இப்படி வெற்றி அடைய முயற்சி செய்தது. மேற்கொண்டும் நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.